So welcome students, welcome back to another video of Hens Pro Academy. So another video இது ஒரு கண்டினியூவேஷனாக இருக்க போது ப்ரீவியஸ் வீடியோவில் நாங்கள் பார்த்துருந்தோம் ஃபர்ஸ்ட் 4 கொஷின்ஸ் பார்த்துருந்தோம் 2023 பேப்பரோட ஃபர்ஸ்ட் 4 கொஷின்ஸ், அதாவது பார்ட் 1ல் இருக்க செக்ஷன் ஏல இருக்கிற முதல் 4 கொஷின்கள் பார்த்துருந்தோம். தெளிவாக பார்த்துருந்தோம் அந்த கொஷனை. அந்த கொஷின்ஸ் பார்க்காதவங்க யாரும் இருந்தீங்கன்னா போய் பார்த்துருவாங்க, கார்டை நான் மேலே தந்துருக்கிறேன். ஸோ எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அடுத்து நாங்கள் பார்க்க போகிற கொஷின்ஸ் என்னென்னா 5வது கொஷின் மடக்கை, 6வது கொஷின் சுருக்கு, அதாவது அச்சர கணித கோவைகள். அச்சர கணிதம் வந்தால் எண்ணி, தெரிந்த கணியம் தெரியா கணியம் கலந்து வந்தால் எப்படி சுருக்கிறது, அதுக்கடுத்து வட்ட நாட்பக்கள், அதுக்கடுத்ததாக நான் சொன்னேன் மாத வருமானம், கூட்டு வட்டி, அந்த மாதிரி விஷயம். 9வது சுற்றளவும் ஆராய்ச்சி இறைண்ட சுற்றளவு, அது வில்லின்ற நீளம். அதுக்கடுத்ததாக வரைபில் வர்ற கேள்வி. வரைபில் ஒரு நேர்கோட்டின் மீது உள்ள 2 புள்ளிகள் கொண்டு அந்த நேர்கோட்டின் சமன்பாட்டு எழுதுறது அப்படின்றது. அதுக்கடுத்து 11வதும் ஒரு வட்ட நாட்புக்கள் கேள்வி தான். 12வது தரவுகள் வகை கொடுத்தல். மோஸ்ட் ப்ராபப்ளி நாங்கள் இன்றைக்கி 5, 6, 7, 8, 9, 10, 11 வரைக்கும் போகணுன்னு நான் நம்புகிறேன். ஸோ தரவுகளை வகை கொடுத்தால் நான் எப்படியுமே ஃபுல்லாக டீச் பண்ண மாட்டேன். ஸோ அந்த கொஷனை நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். பட் எண்ட் ஆஃப் தி நான் ஃபுல்லாக சொல்லித்தர மாட்டேன். ஆல்ரைட், பிகாஸ் அந்த ஒரு பாடம் தனி ஒரு பாடமும் வந்துட்டுருக்குது. பிகாஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம். செகண்ட் பார்ட்டில் ஈஸியாக உங்களால் ரொம்ப தண்ணி மாதிரி ஒரு கொஷின் 10 மார்க்ஸ் இருக்கிறதுக்குரியது. ஸோ தட் அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் செய்யணுமெண்டா அந்த பாடத்தை நீங்கள் சரியாக பார்த்து சரியாக படித்து நிறைய பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாமல் சரியாக ஒரு குறிப்பிட்ட பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாமுக்கு போனீங்கனாலே 10க்கு 10 இருக்கலாம். ஆல்ரைட், ஸோ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா 5வது கொஷனா. 5வது கொஷன் மடக்க எக்ஸின் பெருமானம் யாது. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் மடக்க பார்த்துருக்கலாம், இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ சுட்டி என்ன சுட்டியிலேருந்து தான் மடக்கான்ற ஒரு விஷயம் வந்தது. ஸோ சுட்டியிலேருந்து சுட்டி வடிவத்தை மடக்க வடிவமாக மாற்றுறது எப்படின்றத பற்றி நான் போட போகிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இந்த சுட்டி மடக்கையை பற்றி எதுனா உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நான் மேலே கார்டு தந்துருக்கிற அந்த வீடியோஸை பார்த்துடுவாங்க. அந்த வீடியோஸில் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் எப்படி ரூல்ஸ் ஒர்க் பண்ண மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டாக சுட்டி என்று சொல்கிறது எதுவுமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இலக்கம் 8 எடுத்துக்கொள்ளுங்களே. இலக்கம் 8ன்ற காரணிகள் என்னமெண்டா 4 + 2ன்றது 4ம் 2ம் 8ன்ற காரணி. அந்த 4 நாங்கள் 2ன்ற 2ஆம் வலுவாக எழுதலாம். அதாவது 2ன்ற 2ஆம் வலு 4. ஸோ 2 2 பெருக்கணும் என்ன வரும், 4 வரும். பெருக்கல் அந்த 2 அப்படியே இருக்கும். ஸோ இது 2ன்ற 3ஆம் வலு. இது என்ன சொல்கிறதுண்டா, ஆல்ரைட். ஸோ இப்போ என்னது, நான் அந்த போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா 8ன்ற நம்பருன்ற காரணிகள் தான் இந்த 4, 2 என்றது. ஸோ ஏதாவது ஒரு நம்பர் யாதாயினும் ஒரு முழு எண்ணால் நீங்கள் டானா பிரித்தலில் பிரிச்சுட்டே போனீங்கன்னா, இப்போ 8 2ஆல் பிரிச்சிங்கன்னா டானா பிரித்தலில் 4, 4 2ஆல் பிரிச்சிங்கன்னா 2, 2 2ஆல் பிரிச்சிங்கன்னா 1. ஸோ இதுக்கு ஃபுல்லாக நீங்கள் பெருக்குனீங்கன்னா இந்த 8ன்ற 2ன் அடியினுடைய வலுக்கள் வரும். எத்தனாவது வலுவில் இருக்குமுண்டு. ஸோ 2 3. ஸோ இந்த இடத்துல கவனிங்க நல்லா, இந்த இடத்துல கவனிங்க நல்லா. ஸோ இப்போ கிளியர் தானே, 8 சொல்கிறது 2 3ஆம் வலு. ஆல்ரைட், இதுக்கு என்ன சொல்லுவாங்கண்டா, இப்படிப்பட்ட வடிவத்துக்கு சுட்டி வடிவம் எழுதி கொள்ளணுமா நோட்ஸ். சுட்டி வடிவம். இப்போ 2 3ஆம் வலு இது வாசிக்கிறது 2ன் 3ஆம் வலு என்று சொல்லி. ஸோ தட் இதையும் எழுதி கொள்ளுங்க. எப்படி வாசிக்கிறது 2ன் 3ஆம் வலு. ஸோ இதில் இப்படி போட்டுக்கொள்ளுங்க. ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா அடி, இதை வலு அல்லது சுட்டி என்று சொல்லுவாங்க. ஸோ இதன் பெருமானம் தான் இந்த 8. ஸோ இப்போ உதாரணத்துக்கு 2ன் 4ஆம் வலுன்னு சொல்கிறதுல இது அடியாக இருக்கும், இது சுட்டி அல்லது வலுவாக இருக்கும். இதன் பெருமானம் என்னது, 2 4 தடவை எழுதி பெருக்கிறது. 2 2ஆல் பெருக்கினா 4, 4 2ஆல் பெருக்கினா 8, 8 2ஆல் பெருக்கினா 16. ஸோ 2ன்ற 4ஆம் வலுக்கான பெருமானம் 16. ஸோ இதுக்கு தான் சொல்கிறது என்னென்னா சுட்டி வடிவம். இது கிரேட் 6ல் இருக்குது. கிரேட் 6ல் இருந்து கிரேட் சி கிரேட் 11 வரைக்கும் இருக்கு இல்லையா. ஸோ இதான் சுட்டி. சுட்டின்ற அடி, ஆல்ரைட் காணிச்சு கொள்ளுங்க, சுட்டின்ற அடி மடக்கைண்ட அடியாக இருக்கும். ஒரு சுட்டின்ற அடி
மடக்கைண்ட அடியா இருக்கும். ஸோ இது ஒரு சுட்டி வடிவம் இல்லையா? இது ஒரு என்ன வடிவம்? இது ஒரு சுட்டி வடிவம். சுட்டி வடிவத்தில் பெருமானம் என்னது? 8. ஓகேயா? இப்போ நாங்கள் சுட்டியை எப்படி மடக்கையாக மாற்றுறதுன்னு பார்ப்போம். போட்டுக்கொள்ளுங்க. சுட்டி வடிவம் இன்ட்டு ஆல்ரைட், சுட்டி வடிவம் இன்ட்டு மடக்கை வடிவம். ஸோ 2 மூன்றாம் வலுன்னு சொல்கிறது 8. ஆல்ரைட், இப்போ என்ன பண்ணணுமெண்டா, இது ஒரு சுட்டி வடிவம் இல்லையா? சுட்டி வடிவத்தின் பெருமானம் 8. சுட்டி வடிவம் இது. அடி சுட்டி வலு பார்த்துட்டோம். ஸோ சுட்டி வடிவத்தை மடக்கையாக மாற்றுறப்ப என்ன ஆகுமெண்டா, சுட்டின்ற அடி எது அடி? இது வந்து இங்கே என்ன வருமெண்டா கீழையும், இந்த வலு அல்லது சுட்டி வந்து அந்த அடின்ற இடத்தையும் பெறும். ஸோ இப்போ லொக் எடுக்கிறோம். பெருமானத்துக்கு தான் இப்போ லொக் வருமா? பெருமானத்துக்கு தான் லொக் வரும். ஸோ log 8 இருந்தால் இந்த 3 2 இடத்தையும் 2 வந்து அடின்ற இடத்தையும் பெற்றுக்கொள்ளும். ஆல்ரைட், 2 வந்து logன்ற அடி. இப்போ உதாரணத்துக்கு log AB இருக்குண்டா, இதில் இது மடக்க B, இது வந்து logன்ற அடி. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தா என்னது? log B. அடி என்னவா இருக்கும்? A. இதுதான் இதுக்கு அர்த்தம். ஆல்ரைட், ஸோ ஒரு லாகில் உதாரணத்துக்கு log BA என்று இருந்தால் அடி என்னது? BAC என்று இருக்கு. அடி என்னது? B. log A அடி B, பெருமானம் C-ஆக இருக்கும். ஸோ புரியலான்னு நினச்சிங்கன்னா திரும்ப ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க, நிச்சயமாக புரியும். உங்களுக்கு இருக்க பிக்கஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ரீவைண்ட் பண்ணி பார்க்குறது. ஸோ அதை ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ log 8 சொல்கிறது அடி என்னவா இருக்கும்? 2 3 இருக்கும். இது எப்படி? இன்னொரு உதாரணமாக 2 4 சொல்கிறது 16 தானே? ஸோ இப்போ log 16 எடுத்தவன்டா, இப்போ அடி என்ன வரும்னு சொல்லுங்கள். சுட்டின்ற அடி என்னது? 2 தான் அடியாக வரும். ஸோ 4, அதாவது வலு அல்லது சுட்டியாக இருக்கிறது வந்து 2 இடத்த பெறும். இப்படி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்படி இருக்கண்டா, இது log 4x 3 இருக்குது. ஸோ நல்லா கவனிங்க, இங்கே இருக்க 2 இந்த 4 இடத்த எடுத்துட்டு 4 மீண்டுமாக அதன் பழைய நிலைக்கு போனால் இங்கே log இல்லாமல் போயிடும். அதானே? இப்போ log 2 16 = 4. இப்போ இது வந்து மடக்க வடிவத்தில் இருக்குது. இதை வந்து சுட்டி வடிவத்துக்கு மாற்றணுமெண்டா என்ன ஆகும்? சுட்டி வடிவம் என்று சொல்லிட்டு இதுதான் சுட்டி வடிவம். ஸோ இந்த வடிவத்துக்கு மாறணுமெண்டா 2 வந்து 4 எடுத்த பெறும். அதாவது லொக்குண்ட அடி வந்து அதன் பழைய நிலையை அடையும். வலு வந்து பழைய மாதிரி தன்னுடைய நிலையை அடையும். அதே மாதிரி இதுவும் என்ன ஆகுமெண்டா, இந்த 4 வந்து 3 இடத்துக்கு போகும். இந்த 3 வந்து மேலே போகும். ஸோ இதுதான் லொக்கை சுட்டியை நாங்கள் மடக்கையாகவும் படிச்சிருக்கிறோம், சுட்டியை மடக்கையாக்குறதும் படிச்சிட்டோம், மடக்கையை சுட்டியாக்குறதும் படிச்சிட்டோம். ஸோ இதில் இதுக்கு மேலே ஹெடிங் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க, மடக்க வடிவம் டு சுட்டி வடிவம். ஸோ இது என்ன வடிவத்தில் இருக்குது? சுட்டி வடிவத்தில் இல்லை, மடக்கை வடிவத்தில் இருக்குது. ஸோ எக்ஸுன்றது அப்படியே இருக்கும். ஸோ சுட்டி வடிவத்தின் அடி 4. ஸோ வலு என்னவா இருக்கணும்? 3ஆக இருக்கணும். ஸோ இது இந்த பெருமானம் கேட்டிருக்காங்க. 4 3 தடவை எழுதி பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 4 16, 16 நாள் என்ன வரும்? 64. ஆகவே எக்ஸின் பெருமானம் என்னது? 64. ஸோ இந்த ஒரு கொஷன் உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ண மாட்டா, ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அடுத்த கொஷன் 6th கொஷன். ஆல்ரைட், 3xy வகுத்தல் 2, அதை முழுவதையும் என்னத்தால் வகுக்கிறோம்? 9y × 4 வகுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு அறிஞ்சுக்கொள்ளணும் என்னென்னா, இப்போ இங்கே உதாரணத்துக்கு இப்போ xy என்று இருக்கண்டா இதுக்கு என்ன அர்த்தம்டா? x தர y. இப்போ 3x என்று இருக்கண்டா இதுக்கு என்ன அர்த்தம்டா? 3 தர x. ஒரு தெரிந்த கணியம், ஒரு தெரியா கணியம், 2 தெரியா கணியங்கள் இப்படி எழுதியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு PQ எழுதியிருக்கிறாங்க. P தர Q,
தெரிஞ்சிருக்கணும். ஸோ எஸ்டி என்று எழுதியிருக்கிறாங்க, எஸ்டிசி என்று எழுதியிருக்கிறாங்க. எஸ் தர டி தர சி, இப்படி எஸ்டிசி என்றெல்லாம் வாரதில்லை, பட் நீங்கள் போடலாம், போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கோவைகள் பின்னத்தை இன்னொரு பின்னத்தால், அதாவது இது தெரியா கணியத்தை கொண்ட பின்னம் தானே, தெரியா கணியத்தை கொண்ட ஒரு பின்னத்தால் இன்னொரு தெரியா கணியத்தை கொண்ட பின்னத்தை பிரிக்கிற சந்தர்ப்பத்தில் அது இப்படி வச்சு பிரிக்க முடியாது. அப்போ இது தலைகீழாக மாறும். என்ன ஆகுமெண்டா, இந்த பிரித்தல் பெருக்கல் ஆகும். என்னவாகும்? பிரித்தல் பெருக்கலாக மாறும். அப்போ இந்த கோவை, இந்த கவனிங்க, 9y/4 கோவை வந்து முதல்ல பிரித்தலாக இருக்கிறப்ப இப்படி இருக்குது. ஸோ இது பெருக்கலாக மாறினா என்ன ஆகுமெண்டா, இந்த 4 மேலே போயிட்டு 9y கீழே வரும். இதை கவனித்து வச்சுக்கொள். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக இல்லையா அதை சுருக்குறது? என்ன செய்வீங்க, மேலேயும் கீழேயும் ஒரே கணியம் இருந்தால் அதை வெட்டலாம் வை. ஸோ 3/9 இருந்தால் அதை எப்படி பிரிப்பீங்க? 1/3. ஸோ அதான் அங்கே இப்போ இங்கே 3, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 1 2. ஸோ 2 இங்கே மீதமாக இருக்கிறது எக்ஸ், கீழே 3. ஸோ சுருக்குனீங்கண்டா இதான் ஆன்சராக வரும். ஸோ இதை பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நாங்கள் அடிக்கடி செய்வோம். இப்போ இந்த பேப்பர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க் அவுட் செஷன் ஒரு செஷன் வரும். ஸோ அந்த செஷனில் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நாங்கள் அந்த சுருக்கல் கொஷின்ஸ் அது இதெல்லாம் செய்ய உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஃபர்ஸ்ட் பேப்பர்னால கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் இதை வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஆல்ரைட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எத்தனாவது கொஷன்டா? 7வது கொஷனா? ஸோ இந்த 7வது கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்கண்டா, உருவில் காட்டப்பட்டுள்ள வட்டத்தின் மீது A, B, C, D எனும் புள்ளிகள் உள்ளன. ABE ஒரு நேர்கோடு. தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப CBE என்னது CBEயின் கோணம் CBEயின் பெருமானத்தை காண்க, அதாவது பருமனை காண்க. கோணம் CEB நான் அன்னைக்கே சொல்லி தந்தேனா? ஸோ கோணம் AB என்று இப்படி கோணம் CBE என்று போடலாம், அல்லது நாங்கள் மேக்ஸில் எப்போவும் யூஸ் பண்ணுறது என்னது, கோணம் CBE என்று. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்காக இதை சொல்கிறேன், நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் படிக்கிறவங்களுக்காக. ஸோ இதை கண்டுபிடிக்க சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்தால் ஃபஸ்ட்டு அவனுக்கு வட்ட நாட்பக்கல்னா என்னென்னு தெரியணும் தம்பி. வட்ட நாட்பக்கல்னா என்னென்னு தெரியாட்டி இந்த கொஷின் செய்கிறது கஷ்டம். சில பேர் இந்த வடிவத்தை வச்சு செய்வான். வடிவத்துக்கு நான் வருவேன்னா, போன கிளாஸ் நான் வடிவம் அது இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் நிறைய விஷயம் நான் சொல்லி தந்துட்டேன். கோணம் அண்டா என்ன, கோணத்துக்கு இப்படி பேரிடுறது, கோணம் இப்படி உருவாகும், அந்த என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன வகைகள் இருக்குது, ஒரு இணைகணம் அண்டா என்ன, நிறைய விஷயம் சொல்லி தந்துட்டேன். பட் இந்த இடத்துல வட்ட நாட்பக்கல். ஆல்ரைட், வட்ட நாட்பக்கல். ஸோ ஃபஸ்ட்டாக நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, வட்ட நாட்பக்கல் ஒன்றேண்டா என்னன்றது ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம். எப்படியே வந்து பார்த்த உடனே ஓகே ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு வட்ட நாட்பக்கல் கொஸ்டின் தான், இது வட்ட நாட்பக்கல் கொஸ்டின் அல்லன்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்றது பார்ப்போம். ஸோ என்ன பண்ணணும்னா, நீங்கள் நோட்ஸில் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ அந்த நோட்ஸுக்குன்னு வச்சிருக்க கொப்பி இருக்குல்ல, அதில் வட்ட நாட்பக்கல்னு போட்டுக்கொள்ளுங்க. ஆல்ரைட். ஸோ வட்ட நாட்பக்கல் என்றால் என்னன்றது பார்க்க போகிறோமா. ஸோ இதுவுக்கே கீறனா எனக்கு அழிக்கிறது ஈஸி. ஸோ ஒரு வட்டம். ஸோ வட்டத்தின் மீது என்று சொல்கிறதுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிச்சு கொள்ளுங்க. வட்டத்தின் மீது, வட்டத்துக்கு உள்ளே, வட்டத்துக்கு வெளியே. ஸோ இது வட்டத்துக்கு உள்ளேண்டா இங்கே, வட்டத்துக்கு உள்ளே 4 புள்ளிகள் சரி தானே, வட்டத்தின் உள். வட்டத்துக்கு வெளியே எங்கேயும் போடலாம், நான் போடுறேன் 4 புள்ளி. ஸோ இந்த மாதிரி புள்ளிகள் வட்டத்துக்கு உள், வட்டத்துக்கு வெளியே இருந்தால் அது பிரச்சனை இல்லை. வட்டத்தின் மீது, இதுதானே வட்டம், வட்டத்தின் மீது 4 புள்ளிகள் அமைந்து அந்த 4 புள்ளிகளும் ஒன்றோடு ஒன்று இப்படி இணைக்கப்பட்டிருந்தா இந்த உருவுக்கு பேர் தான் சொல்கிறது வட்ட நாட்பக்கல். இப்போ இன்னொரு கொஸ்டின் நிறைய பேர் வரப்பில் என்னன்னா, வட்டத்தின் மீது 4 புள்ளிகள் அமைந்திருக்கணும். இப்போ 1 2 3 4வது புள்ளி வட்டத்துக்கு உள்ளே அமைந்திருக்கும். ஸோ இது வந்து வட்ட நாட்பக்கலா? இது வட்ட நாட்பக்கல் என்று சொன்னால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது படித்ததில். ஸோ இது வட்ட நாட்பக்கல் அல்ல, இதுதான் வட்ட நாட்பக்கல். ஸோ வட்டத்தின் மீது 4 புள்ளிகள் அமைந்திருந்து அந்த 4 புள்ளிகளையும் நீங்கள் தொடுக்க வர்ற ஒரு உருவம் தான் வட்ட நாட்பக்கல். இப்போ நீங்கள் இந்த கொஷனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி. ஸோ வட்டத்தின் மீது எத்தனை புள்ளிகள் இருக்குது? 4 புள்ளிகள் இருக்குது. இந்த 4 புள்ளிகளும் வட்டத்தின் மீது, வட்டத்தின் உள்ளோ வட்டத்தின் வெளியவோ உள்ள வட்டத்தின் மீது இருக்கப்படியா இது ஒரு வட்ட நாட்பக்கல் கொஷன். நோட் பண்ணி கொடுங்க. ஆல்ரைட்.
ஸோ வட்ட நாட்பக்கலில் ரெண்டு தேற்றம் இருக்குது, ரெண்டு தேற்றம். ஸோ என்ன தேற்றம்டா, சிம்பிளான தேற்றம் என்னடா, வட்ட நாட்பக்கல் இல்லையா, இது ஒரு வட்ட நாட்பக்கல், சாரி. ஸோ வட்ட நாட்பக்கல் உண்டு, வட்ட நாட்பக்கல் ஒன்றில் அதன் எதிர்கோணங்கள் என்னவா இருக்குமெண்டா சமனாக இருக்கும். வட்ட நாட்பக்கலில் எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். இது முதலாவது தேற்றம் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்து ரெண்டாவது தேற்றம் என்னென்னா, ஒரு வட்ட நாட்பக்கல்ட ஒரு பக்கத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்டா நீட்டுறோம். இப்போ இது ஏபிசிடின்னு வச்சிங்கண்டா இந்த டிசி என்ற பக்கத்தை நாங்கள் நீட்டுறோம். நீட்டினா வெளியே ஒரு கோணம் வருது தானே, நீட்டி அதை எங்கே முடிக்கிறோம்டா ஈல முடிக்கிறோம். ஸோ இந்த வெளியே ஒரு கோணம் வருது தானே, ஸோ வட்ட நாட்பக்கல்ட புறக்கோணம் உண்டு தானே இது. ஸோ வட்ட நாட்பக்கல்ட புறக்கோணம் வந்து அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமனாக இருக்கும். ஸோ இந்த கோணம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த கோணம் வந்து இப்போ ஒரு 80 பாகைண்டா இதுவும் என்னவா இருக்கும், 80 பாகையாக இருக்கும். ஸோ ரெண்டாவது தேற்றம் என்னடா, வட்ட நாட்பக்கல் ஒன்றின் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்திற்கு சமனாகும். ஸோ இங்கே என்ன இருக்குது, புறக்கோணம் ஒன்று இருக்குது, இந்த புறக்கோணம் அதிண்ட அகத்து எதிர்கோணத்துக்கு சமனாக அமையும். ஸோ இந்த கோணமும் சமனாக இருக்கும். இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் எப்படின்னு பார்ப்போம். ஆல்ரைட். ஸோ நான் போன கிளாஸ் ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்தேன் அப்போ என்னென்னா, இந்த வடிவங்கள், இந்த பானா ஷேப், எஃப் ஷேப், ஜட் அண்டு, ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன், இப்படி இருந்தால் இதுவும் சமாந்தரமாக இருக்கணும், இதில் இதுவும் சமாந்தரமாக இருக்கணும், இதில் இதுவும் சமாந்தரமாக இருக்கணும். ஸோ இதில் என்ன ஷேப் இருக்குன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கண்டா இது என்ன ஷேப், இது மூன்றில் என்ன ஷேப், பானா ஷேப். விச் மீன்ஸ் இந்த கோணம் என்னவா இருக்கும், ரெண்டையும் கூட்டுத்தொகை 180 இருக்கும். நேய கோணங்கள் பானா ஷேப்பில் இருந்தால் நேய கோணம். ஸோ தட் இந்த கோணம், அதாவது கோணம் ஏடிசி ப்ளஸ் கோணம் டிஏபி இஸ் ஈக்குவல் டு 180 பாகை. என்ன கண்டிஷன், நேய கோணம். கண்டிஷன் என்ன ரீசன், இப்படி போட்டால் டிசி சமாந்தரம் ஏஇயா இருக்குது. ஸோ இப்படி இந்த கோடு சமாந்தரம்னா இது ஃபுல்லாகவே நேர்கோடு தானே, அந்த நேர்கோடு ஃபுல்லாக இந்த நேர்கோட்டுக்கு சமாந்தரம். இதான் நிபந்தனை. விச் மீன்ஸ் இது எத்தனை பாகை, ஸோ 65 45 110. ஸோ 110 நீ டிஏபி இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ டிஏபியை கண்டுபிடிச்சிங்கண்டா 180 மைனஸ் 110 இஸ் ஈக்குவல் டு 70 பாகை. டிஏபி 70 பாகைண்டா இந்த டிசிபி டிஏபி இஸ் ஈக்குவல் டு சிபிஇ, கோணம் சிபிஇக்கு. என்ன காரணம், வட்ட நாட்பக்கல்ன்ற ரெண்டாவது தேற்றம், வட்ட நாட்பக்கல் ஒன்றின்ற புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமனாகும். ரீசனை போடுவீங்க இதில். ஸோ போட வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி டிரெக்டாக நீங்கள் போட்டிங்கனால இதை கண்டுபிடிச்சிட்டே இப்போ சிபிஇ இஸ் ஈக்குவல் டு 70 பாகைன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும். ஸோ வட்ட நாட்பக்கல் பற்றி ரொம்ப யோசிக்க தேவையில்லை. வட்ட நாட்பக்கல் இன்னைக்கு கொஷின்ஸே நான் நிறைய தூரம் பேசிக்கிட்டே இருப்பேன். வட்ட நாட்பக்கல் எக்ஸாம் வரைக்குமே நான் பேசிக்கிட்டே இருக்க போகிற பாடத்தில் ஒரு பாடம் இந்த வட்ட நாட்பக்கல். ஆல்ரைட். ஸோ இன்னொரு டிப் என்னென்னா, இந்த வட்ட நாட்பக்கல் கொஷின்ஸ் எல்லாம் செய்கிற டைம், வட்டம் சம்மந்தமான கொஷின்ஸ் அண்ட் இந்த இணையகரம் சம்மந்தமான கொஷின்ஸ் செய்கிறப்ப ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நாங்கள் என்ன பண்ணுறோம்ன்றதை பார்த்து அதை ஒரு காப்பி பண்ணி, ஸோ மகப் மாதிரி ஒரு சிஸ்டம் தான், அதை பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த என்ன சொல்கிறோம்ன்றதை விளங்கி படிச்சுட்டு நீங்களே அட்டென்ட் பண்ணுங்கள். அந்த கொஷனை நீங்களே அட்டென்ட் பண்ணுறப்ப நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ நான் ஏன் இப்படி போட்டேன், ஏன் சார் அப்படி போட்டார் அப்படின்றத பற்றி நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சிங்கண்டா ஒரு 2-3 டைம்ஸுக்கு மேலே நீங்கள் அதிலேருந்து ஓவர் கம் பண்ணி இந்த கொஷனை தெளிவாக நீங்கள் செய்யக்கூடிய நிலைமைக்கு வருவீங்க. ஆல்ரைட். இது எந்த நிறுவல் கொஷனோ, எந்த ஒரு வட்ட சம்மந்தமான கொஷனோ, இந்த மாதிரி தேற்றங்கள் கொண்ட கொஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு டிப். அந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு டிப்புன்னு சொல்கிற விஷயம் வந்து நான் இப்போதைக்கு தான் சொல்கிறேன்னா, ப்ராக்டிஸ் பண்ணுற காலத்துலேயே இந்த டிப்பை வந்து மாஸ்டர் பண்ணிடணும். எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு உட்காந்துட்டு இருந்து அங்கே இப்படி வந்து யோசிக்கிறது இல்லை. எக்ஸாம் நாளைக்கு வச்சுட்டு இன்றைக்கி தியரியை படிச்சுட்டு நாளைக்கு போய்ட்டு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து இது வந்து அப்ளை பண்ணால் ஒன்றுமே விளங்காது, டைமும் இருக்காது. ஸோ தட் மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாகிடும். ஆல்ரைட். ஸோ அடுத்த கொஷின் பார்க்க போகிறோம். அடுத்த கொஷின் எட்டாவது கொஷனை வாட்சி வைங்க பார்ப்போம். ஆல்ரைட். ஸோ அடுத்த கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா, எட்டாவது கொஷின். ஆல்ரைட்.
2023ஆம் ஆண்டில் நிமலனின் மாத வருமானம் ரூபாய் 1,38,000, அதாவது 138,000 ஆக இருந்தது. நிமலன் ரூபாய் 100,000லும் பார்க்க கூடுதலாக பெற்ற வருமானத்திற்காக 6% வருமான வரியை செலுத்த வேண்டி இருந்தது. அதே ஆண்டில் ஒரு மாதத்திற்கு நிமலன் செலுத்த வேண்டிய வருமான வரியை காண்க. ஒரு மாதத்திற்காக நிமலன் செலுத்த வேண்டிய வருமான வரியை காண்க. ஆல்ரைட். ஸோ இதில் என்னென்னா, இப்போ இதில் கேட்டிருக்க கொஷனை நல்லா கவனமாக வாசிக்கணுமா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கண்டா, 1,00,000க்கு மேலே நீங்கள் சேலரி வாங்கினீங்கன்னா வாங்கின அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு 6% வருமான வரி, இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து நீங்கள் கட்டணும். ஸோ இவர் எவ்வளோ 1,00,000க்கு மேலே வாங்கியிருக்காரு? 38,000. சும்மா ஜஸ்ட் நாங்கள் பேசுவோம், நம்பர்ஸ் நான் சொல்லித்தரேன், ஜஸ்ட் நாங்கள் பேசுவோம். 1,38,000 சம்பளம் வாங்குறாரு, 1,00,000க்கு மேலே வேலை வாங்குறாரு, 38,000 வாங்குறாரு. அந்த 38,000க்கு 6% என்னது? இன்கம் டேக்ஸ், அதாவது வருமான வரி. அந்த வருமான வரி வந்து ஒரு மாதத்துக்கா இல்லை, ஒரு வருடத்துக்கும் அவர் கட்ட வேண்டியது. ஸோ ஒரு மாத வருமானம். ஸோ ஆல்ரைட், இது வந்து ஈஸியான கொஸ்டின். மாத வருமானமே வந்து 1,37,000 38,000க்கு ஒரு மாதத்துக்கு 6% வரியண்டா எவ்வளோன்னு பார்த்தா தெரியும் தானே. நாங்கள் அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம், அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மிஸ்டேக்ஸை நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து அது வருமானம் எவ்வளவு? 1,38,000. ஸோ இதில் 1,00,000க்கு மேலே எவ்வளோ இருக்குது? ஃபஸ்ட்டு ஒரு 1,00,000, முதல் 1,00,000 ப்ளஸ் ரூபாய் 38,000. ஸோ இந்த முதல் 1,00,000க்கு வந்து எந்தவித வரியும் இல்லை, 0% டேக்ஸ். ஸோ அடுத்த இந்த ஒரு 38,000க்கு 1,00,000க்கு மேலே எவ்வளோ வாங்கினாலும் அதுக்கு எவ்வளோண்டா? ஒரு மாதத்துக்கு, ஒரு மந்த்துக்கு 6% வருமான வரி, இன்கம் டேக்ஸ். ஆல்ரைட், ஒரு மாதத்துக்கு. ஸோ இந்த 38,000க்கு ஒரு மாத வருமான வரியை நாங்கள் கண்டுபிடிக்கணுமெண்டா எவ்வளோ செலுத்தணுமா? ஒரு 2 கண்டுபிடிக்கணுமெண்டா 38,000 6% நான் அன்றைக்கி சொல்லிக் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வரேன்னா பார்த்துட்டு வாங்க. சுருக்குனிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? என்ன வருமெண்டா, ஸோ சரியாண்டு பார்த்துக்கலாம். ஆல்ரைட், சரிதானே? ரூபாய் 2,280 ரூபாய் விலை என்னவா கட்டணுமெண்டா மாத வருமான வரி. ஆகவே நீங்கள் ரூபாய் 2,280 ரூபாய்ன்னு போட்டிங்கனாலே அதான் ஆன்சர். ஆல்ரைட். ஸோ 1,00,000க்கு மேலே அவர் சேலரி வாங்கினாருன்னா அந்த அமௌண்ட், எக்ஸ்ட்ரா அடிஷனல் அமௌண்ட்டுக்கு 6% வருமான வரி, 6% இன்கம் டேக்ஸ் செலுத்தணும். ஸோ அந்த இன்கம் டேக்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த ஒரு கொஷன் தான் இது. ரொம்ப இலகுவான கொஷன், இதை பற்றி ரொம்ப யோசிக்கிறது. இந்த மாதிரி நிறைய அடிக்கடி கொஷன்ஸ் வருமா, நிறைய கொஷன்ஸ் வரும். ஸோ இந்த கொஷன் செய்கிறது ஈஸி, இந்த மாதிரி நிறைய கொஷன் செய்கிற டைம். இன்னொரு விஷயம் அப்டேட், அடுத்த கிளாஸ் பேப்பர் வராது. அடுத்த கிளாஸ் வந்து பங்குச்சந்தை படிக்க போகிறோம். ஸோ அடுத்த கிளாஸ் பங்குச்சந்தை படிக்க போகிறோம். பங்குச்சந்தையில் இருக்க தியரியை பார்த்துட்டு அதில் செட் ஆஃப் கொஷின்ஸ் நாங்கள் செய்வோம். பங்குச்சந்தையை அன்றைக்கி மொத்தமாக முடிக்கிறோம். ஸோ அதில் வந்து இந்த வருமான வரி, கூட்டு வட்டி, மாத அலகு அந்த சம்மந்தமான கொஷின்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஆல்ரைட். ஸோ ரெடியாக இருங்க. அடுத்தது வர வீடியோஸ் ரெண்டுமே வந்து 2 இல்லாட்டி 3 வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பங்குச்சந்தை பற்றின கேள்விஸ் தான் வரும், அதாவது ஷேர் மார்க்கெட். ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்து 9வது கொஷன். எத்தனாவது கொஷன்? 9வது கொஷன். ஸோ என்ன சொல்லியிருக்காண்டா, உருவில் 14 சென்டிமீட்டர் ஆரையும் மையத்தின் கோணம் 45 பாகையும் உள்ள ஒரு ஆரைச்சீரையும் ஒரு சதுரத்தையும் கொண்டு ஒரு சேர்த்தி உருவம் தரப்பட்டுள்ளது. உருவத்தின் சுற்றளவை காண்க. சுற்றளவண்டா என்னது? சுற்றளவண்டா என்னன்றதே பாதி பேருக்கு தெரியாது. சுற்றளவு இப்படி தான் போடுவானா, இல்லாட்டி சுற்றளவுன்னு சொல்கிறது ஏதாவது ஒரு தள உருவத்தின்டா சுற்றி உள்ள அளவு. இப்போ உதாரணத்துக்கு, ஸோ இப்போ இந்த ஒரு சதுரம் இருக்கு இல்லையா, ABCD. இப்போ ஏல ஸ்டார்ட் பண்ணி பிக்கு போய், பியிலேருந்து சிக்கு போய், சியிலேருந்து டிக்கு போய், டியிலேருந்து ஏக்கு போனால் தான் சுற்றளவு, சுற்றி உள்ள அளவு. இது ஃபுல்லாக எடுத்தோம்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறது? அதுக்கு பேர் பரப்பளவு.
சுற்றளவுன்னு சொல்கிறது சுற்றியுள்ள அளவு. அதே மாதிரி இந்த தலவுருத்துண்ட சுற்றளவு என்று சொல்கிறது என்னென்னா இதுண்ட சுற்றளவுன்னு சொல்கிறது என்னத்தை சொல்கிறாங்கண்டா இப்போ பியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எந்த புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ சுற்றி அதே புள்ளிக்கு மீண்டும் வர்றது தான் சுற்றளவு. இப்போ சுற்றளவின் அந்த தேற்றத்தின்படி இப்போ இந்த தலவுருவத்தின் சுற்றளவுன்னு சொல்கிறது பிசி இந்த நீளம் ப்ளஸ் சிடி இந்த நீளம் ப்ளஸ் டிஇ இந்த நீளம் ப்ளஸ் இஏ இந்த நீளம் ப்ளஸ் ஏபி இந்த நீளம். ஸோ பியில் ஸ்டார்ட் பண்ணி பியிலேயே முடியுதா? இப்போ இதுலேயும் சுற்றளவு வேண்டா என்னது போடும், ஏபி இந்த நீளம், பிசி இந்த நீளம், சிடி இந்த நீளம், டிஏ இந்த நீளம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயே முடியுதா? ஸோ அதான் சுற்றளவு. இப்போ சுற்றளவுக்கும் பரப்பளவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் சும்மா வந்து சுற்றளவு கொஷனில் பரப்பளவுக்கு கேள்வி செஞ்சிங்கன்னா மொத்தமாக போயிடும். ஸோ ஒரு சதுரத்தின் சுற்றளவு காண தெரியாதா? சதுரத்தின் 4 பக்கங்களும் எப்படி இருக்கும், அது என்ன பண்பு தெரிஞ்சால், ஒரு தலவுருத்தின் பண்பு தெரிஞ்சால் அதன் சுற்றளவோ பரப்பளவோ கனவளவோ எதுவாக இருந்தாலும் காணலாம். ஆல்ரைட், இப்போ சதுரத்தின் சுற்றளவை காண்றதுக்கான வழியை பார்ப்போம். சதுரத்தின் சுற்றளவை பற்றி கொஞ்சம் பேசுவோமே. இப்போ இது ஒரு சதுரம். இப்போ சதுரம் ஏபிசிடி. ஸோ சதுரத்தின் 4 பக்கங்களும் எப்படி இருக்கும், நீளத்தில் சமனாக இருக்கும், எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக இருக்கும், நீளத்தில் சமனும் சமாந்தரமாக இருக்கும். ஸோ இதன் கோணம் எப்படியா இருக்கும், அகக்கோணங்கள் ஒவ்வொரு கோணமும் 90 பாகையாக இருக்கும். ஸோ இதானே. ஸோ இது வந்து இப்போ 2 சென்டிமீட்டர் என்றா இதுவும் 2 சென்டிமீட்டர், இதுவும் 2 சென்டிமீட்டர், இதுவும் 2 சென்டிமீட்டர். ஸோ சதுரத்தின் சுற்றளவு காணுமெண்டா இப்போ இது என்ன சொல்லியிருக்கா, சதுரத்தின் ஒரு பக்கத்தின் நீளம் சொல்லலை, பட் ஆராய்ச்சிறைண்ட இந்த ஒரு ஆராய்ச்சிறை இருக்கு இல்லையா, இந்த ஆராய்ச்சிறை இந்த ஒரு ஆராய்ச்சிறைண்ட ஆரை அவன் சொல்லியிருக்கானண்டா 14. இது 14. இந்த ஒரு சதுரத்தில் ஒரு பக்க நீளம் தானே 14 சென்டிமீட்டர். அப்போ இதுவும் என்னது 14. ஸோ இதுவும் என்னது 14 சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டர். உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நாங்கள் போட்டுக்கொண்டு போவோம். ஆல்ரைட். ஸோ இப்போ அடுத்து வருவோம் ஒரு ஆராய்ச்சிறை. இப்போ ஒரு சீஸ் கேலின்னு சொல்லுவோமே, ஒரு சீஸ் துண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி வந்து உருவாகுதுண்டா நத்திங் பட் எதுவுமே இல்லை, ஒரு வட்டத்தை எடுப்பாங்க, வட்டத்தை எடுத்து சரியா, இது வட்டத்தின் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பருதி என்று சொல்லுவாங்க. ஸோ வட்டத்தின் பருதியில் இல்லாட்டி வட்டத்தின் மீது வந்து 2 புள்ளிகளை நீங்கள் வச்சுட்டு என்ன செய்வீங்கன்னா அந்த புள்ளிகள் மையத்தை நோக்கி வரும். ஸோ இப்போ இது ஒரு கோணத்தை அமைக்கும், தீட்டான்ற கோணத்தை வச்சுக்கொள்ளும் என்னன்னு தெரியா. ஸோ இந்த ஒரு பகுதி தான் என்ன சொல்கிறதுண்டா ஆராய்ச்சிறை. ஸோ இந்த ஆராய்ச்சிறை சுற்றளவு காண்றதுக்கான ஒரு சமன்பாடு இருக்குது. சரி, அந்த சமன்பாடு நீங்கள் என்ன பண்ணுமெண்டா எழுதி வச்சுக்கொள்ளும். ஆராய்ச்சிறை எழுதி கொள்ளுங்க நோட்ஸ். ஆராய்ச்சிறை என்ற சுற்றளவுக்கான சமன்பாடு ஆராய்ச்சிறை சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது இந்த கோணம் தீட்டாவாக இருந்தால் இது ஆர், அதாவது வட்டத்தின் மையத்திலிருந்து, இது மையம் வட்டத்தின் மையத்திலிருந்து அந்த விளிம்புக்கு வரைகிற கோடு என்று சொல்லுவோம்டா ஆர் என்று சொல்லுவோம். இது ஆரை. ஸோ வட்டத்தின் மையத்திலிருந்து அதன் விளிம்புக்கு வரைகிறது ஆரை 2 மடங்கு. இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு ஆரை வந்தால் அதே மாதிரி இதுக்கு நேராக இங்கேருந்து இங்கே இன்னொரு ஆரை வரலாம் அந்த வட்டத்தின் மையத்திலேருந்து விளிம்புக்கு. ஸோ இப்படி வர்றது 2 ஆரைகள் சேர்ந்தா இதுவும் இன்னொரு ஆரை. ஸோ இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு விட்டம் என்று சொல்லுவாங்க. விட்டம் என்று சொல்கிறது 2 தர ஆரை 2 மடங்கு. ஸோ ஆரை என்ற நான் தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு மையம் என்ற நான் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது என்னது மையம், ஆராய்ச்சி மையம், இது தீட்டா பாகை. ஸோ இது வந்து ஆர், இதுவும் ஆர் தானே. ஸோ இது ஆராக இருந்தால் இதுவும் ஆர் தானே. ஸோ என்ற வட்டத்தின் மையத்திலேருந்து விளிம்புக்கு இருக்கிற தூரம் மாறாது. ஸோ ஆராய்ச்சி சுற்றளவுக்கான சமன்பாடு என்னென்னா தீட்டாவின் கீழ் 360 தர 2πr. இது ஏன் எதுக்குன்றதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. டிரெக்டாக இந்த ஒரு ஈக்குவேஷன், இப்போ ஒரு ஆராய்ச்சி சுற்றளவு கேட்குறாங்கண்டா என்ன போடும், தீட்டாவின் கீழ் 360 தர 2πr. ஸோ இது ஆராய்ச்சி சுற்றளவு. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நான் காண்றது இங்கேருந்து சுற்றளவுன்னு சொல்கிறது இங்கேருந்து இங்கே போய், இங்கேருந்து திரும்ப இங்கே போய், இங்கேருந்து இங்கே இல்லை. இப்போ இந்த ஆராய்ச்சிகள் இது தெரியுதுன்னு எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுவும் தெரியும் ஆர். ஸோ இந்த வில் இருக்குண்டையா, ஆராய்ச்சிறை உண்டுண்ட வில்லுண்ட நீளம் மட்டும் இந்த சமன்பாடுக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க,
ஆராய்ச்சியரேண்ட வில்லுண்ட நீளம். ஸோ இந்த நீளம் தெரிஞ்சுட்டேன்டா உங்களுக்கு. இப்போ இது தெரியும் 14. ஸோ இது 14 இதுவும் 14 தானே, ரெண்டுமே 6 தானே. ஸோ இது 14. ஸோ இது 14 14 14 இது தெரியாது. ஸோ ஆராய்ச்சியரை ஒன்றுண்ட வில்லுண்ட நீளம், இந்த வில்லுண்ட நீளத்தை காண்றதுக்கான சமன்பாடு தான் இந்த ஒரு சமன்பாடு. ஸோ திரும்ப எழுதி கொள்ளுங்க. கீழே ஒரு ரெட் கலர் ப்ராக்கெட் ஒன்று அடித்து உள்ளுக்கு எழுதி கொள்ளுங்க. ஆராய்ச்சியரை ஒன்றின் வில்லின் நீளத்திற்கான சமன்பாடுன்னு சொல்லி இதை அம்புக்குறி போட்டு ஞாபகப்படுத்தி பாக்ஸ் அடித்து வச்சுக்கொள்ளுங்க. ஆராய்ச்சியரை ஒன்றுண்ட வில்லின் நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, டீட்டான்னு சொல்கிறது இது என்ன கோணம், இதுக்கு சொல்லியிருக்கிறான். இந்த இந்த கோணம் 45ன்னு சொல்லியிருக்கிறான். ஸோ டீட்டாக்கு பதிலாக நாங்கள் என்னது டீட்டாவின் கீழ் 360. ஸோ இதை கொஞ்சம் அழிக்கிறேன்னா. ஆல்ரைட். ஸோ டீட்டாவின் கீழ் 360 தர 360 பாகை தர 2πr. இங்கே 2πr என்று சொல்கிறது என்னென்னா வட்டத்தின் சுற்றளவு. இதே நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வட்டம் ஒன்றின்ற சுற்றளவு என்னென்னா வட்டத்தின் மையத்திலேருந்து அந்த விளிம்புக்கு வரைகிறது தான் ஆரை. ஆரை வந்து ஆர் என்று சொல்கிறது ஆரை, ஓன்று சொல்கிறது மையம். ஒரு வட்டத்தின் சுற்றளவுக்கான சமன்பாடு வந்து 2πr. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கடா 360 பாகையில் இருக்கும் தானே. ஸோ 360 360 தர 2πrன்னு போட்டிங்கன்னா அந்த வில்லின் நீளம் மொத்தம் வில்லின் நீளம் வரும். அது கிளியரா? ஸோ அதில் ஒரு பகுதி இந்த பகுதியை கண்டுபிடிக்கணும்னா இது எந்த கோணத்தை அமைக்குதோ அந்த கோணத்தை மேலே போட்டு 360 பிரித்து 2πr பெருக்குவோம். அது என்ன தியரி எப்படி வந்து சென்றதெல்லாம் நான் இப்போ இனி வரப்போகிற தியரி வீடியோஸில் நான் சொல்லுவேன். பட் இந்த கொஸ்டனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த ஒரு ஈக்குவேஷன். ஸோ டீட்டாக்கு பதிலாக 45 போடணும். 45 கீழ் 360 தர 2. இதில் சொல்லியிருப்பான். இதில் பேப்பரில் மேலே பார்த்தீங்கன்னா பையின் பெருமானம் 22 கீழ் 7 போடுக என கொள்க. பை இஸ் ஈக்குவல் டு 22/7. ஸோ பைக்கு பதிலாக 22 கீழ் 7 தர 6க்கு பதிலாக 14. ஆல்ரைட். ஸோ 45ஆல் நீங்கள் பிரிச்சிங்கன்னா 45ன்னு சொல்லுது. 45 90 90 2 4 8. ஸோ 1 கீழ் இது 8 வரும். ஸோ 1 கீழ் 4. ஸோ 11 கீழ் 2. ஸோ 7 கீழ் 1 11 சென்டிமீட்டர் வரும். ஏன் சென்டிமீட்டர்னு வருது? டீட்டாவிங்க 360க்கு அலகு இருக்காண்டா அலகு இல்லை. 2க்கு அலகு இருக்கா இல்லை. பைக்கு அலகு இருக்கா இல்லை. 6க்கு அலகு இருக்கா, ஆரைக்கு இருக்குது. சென்டிமீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்றது. ஸோ கடைசியாக என்ன அலகு மிஞ்சும்? 11 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஒரு வில்லுண்ட நீளம் என்ன வருமாண்டா இப்போ 11 சென்டிமீட்டர். இப்போ சுற்றளவு காணலாம் தானே தலைவுருவத்தின் இதுண்ட சுற்றளவு இப்போ நீங்கள் கண்டிங்கண்டா மேலே போட்டிருக்க மாதிரி பிசின்ற நீளம், சிடின்ற நீளம் ப்ளஸ் டிஇன்ற நீளம் ப்ளஸ் இஏன்ற நீளம் ப்ளஸ் ஏபி என்ற நீளம். பிசின்ற நீளம் என்னது? பிசின்ற நீளம் 14, சிடின்ற நீளம் 14, டிஇன்ற நீளம் 14, இஏன்ற நீளம் 11, ஏபின்ற நீளம் 14. ஸோ எத்தனை 14 இருக்குது? 1 2 3 4. ஸோ 4 14 இருக்குது. 56 ப்ளஸ் 11 இருக்குது 67 சென்டிமீட்டர். 56 67 சென்டிமீட்டர் வரும். ஆல்ரைட். இப்போ சில பேர் என்ன செய்யறதுண்டா இதையும் சேர்த்து கூட்டுறது. இது சுற்றளவே. இந்த தலைவுருவத்தின் சுற்றளவு கேட்டாங்கண்டா சுற்றி உள்ள அளவு தான் அளக்கணும், உள்ளுக்கு போய்ட்டு அளந்துட்டு வரதில்லை. ஸோ இந்த 14 எத்தனை 14 3 4 14 ப்ளஸ் இன்னொரு 11 ஈஸியாக என்ன பண்ணலாம் உங்களால் இந்த கொஸ்டினை செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் அடுத்த கிளாஸ், அதாவது இனி வரப்போகிற தியரிஸில் நான் சொல்லுவேன் உங்களுக்கு எப்படி ஒரு ஆராய்ச்சியரேண்ட வில்லு நீளம்கான ஈக்குவேஷன் இதாக வந்துச்சு. அந்த ஏன் வட்டத்துக்கு இந்த டீட்டாவிங்க 360 இல்லை அப்படின்றத நான் சொல்லுவேன். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இப்போ லைட்டாக சொல்லிட்டேன். அதை நீங்கள் திரும்ப ரிவைண்ட் பண்ணி பார்த்து கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். புரிய வரட்டும், பிரச்சனை இல்லை. இனி வரப்போகிற வீடியோவில் நான் போட்டுருவேன். ஆல்ரைட். 0,2 1,5 எனும் புள்ளியினூடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. ஸோ உதாரணத்துக்கு என்னென்னா இப்படி ஒரு புள்ளி இருக்குது. இது 1,5
இது 0,2. ஸோ இந்த புள்ளிக்கூடாக என்ன சொல்லுதுண்டா ஒரு நேர்கோடு. இப்போ ஒரு இப்படி வச்சுக்கொள்ளும், இப்படி ஒரு போய் இப்படி ஒரு நேர்கோடு இதுக்குள்ளாக போகுது. ஸோ இந்த நேர்கோடு இருக்கு இல்லையா, இப்போ இது நேர்கோடு தானே. இந்த நேர்கோட்டுண்ட இதை மறந்துடுங்க, தேவைப்படாது. பட் நான் ஃப்யூச்சரில் இதை பற்றி நான் நல்லா தெளிவாக கதை போனால், இப்போயும் தெளிவாக தான் கதைக்கிறேன். பட் இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 2 புள்ளிக்கூடாக ஒரு நேர்கோடு போதாம். இந்த நேர்கோட்டுண்ட சமன்பாடு, ஓகே, என்னன்றதான் இங்கே கொஷன். இன்னொரு விஷயம், பேசிக் அடிமட்ட பேசிக்கான விஷயம் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு 0,2ன்னு போட்டாங்கண்டா, இது ஒரு கிராஃபில் எக்ஸ் ஆல் கூறு y ஆல் கூறுன்ற விஷயம் இருக்குது. ஒரு கிராஃப் எடுத்தீங்கண்டா எக்ஸ் அச்சு y அச்சு, எக்ஸ் அச்சில் மேற எல்லா இதுவும் எக்ஸ் ஆல் கூறுண்டும், y அச்சில் மேற எல்லாமே வந்து y ஆல் கூறு. இப்போ A1 B1 C1 A2 B2 C2. ஸோ இந்த புள்ளி இது ரெண்டும் இணைகிற புள்ளி A1, A2 ஒன்று வரும். ஸோ இப்படி ஒரு ஆள்கூறு தந்தாங்கடா, ஆள்கூறில் முன்னுக்கு இருக்கிறது வந்து எக்ஸ் ஆள்கூறு, இது வந்து y ஆள்கூறு. கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ அதே மாதிரி 1,5 இதில் இது எக்ஸ், இது எக்ஸ் ஆள்கூறு, இது y ஆள்கூறு. ஆல்ரைட். ஸோ இனி எந்த ஆள்கூறு கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியும், பார்த்த உடனே சொல்லலாம். இப்போ 10,12 இருக்குது, எக்ஸ் ஆள்கூறு, இது y ஆள்கூறு. 6,8 இருக்குது, இது என்னது எக்ஸ் ஆள்கூறு, இது y ஆள்கூறு. ஸோ இனி யார் கேட்டாலும் உங்களுக்கு ஒரு ஆள்கூறில் எது எக்ஸ் ஆள்கூறு y ஆள்கூறுன்னு சொல்லணும். ஒரு புள்ளின்ற ஆள்கூறு எழுதுறீங்கண்டா. ஸோ இங்கே என்னண்டா ஒரு நேர்கோட்டுண்ட சமன்பாடு. ஒரு நேர்கோட்டுண்ட சமன்பாடு எப்படி அமையும்டா, y சமன் mx சக c. இப்போ தெரியாதவங்க பிரச்சனை இல்லை, தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த கொஷனை செஞ்சுட்டு போங்க. செஞ்சுட்டு நான் திருத்தினப்ப ஆல்ரைட். ஸோ ஒரு நேர்கோட்டின் சமன்பாட்டுக்கான பேஸ் வந்து என்னென்னா y சமன் mx + c இந்த வடிவத்தில் இருக்கணும். இது என்னது y சமன் mx + c. தெரிஞ்சால் மட்டும் இதை பாருங்கள். தெரிய இல்லாட்டி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, புரிஞ்சதுன்னா பாருங்கள், புரியாட்டி பிரச்சனையே இல்லை. வரைவு கிளாஸ் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த கொஷன் எல்லாம் சும்மா தண்ணி மாதிரி இருக்கும். நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு மேக்ஸ் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த வரைவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த கொஷன் தனியாக இருக்கும். y சமன் mx + c குறிச்சிக்கொள்ளுங்க. நோட்ஸில் சரி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஃப்யூச்சரில் வந்து செய்கிற டைம் ஈஸியாகும். y ஆல் கூறுண்ட ஒரு பெருமதி, எக்ஸ் ஆல் கூறுண்ட பெருமதி. m என்று சொல்கிறது படித்திறன். படித்திறன் எழுதி கொள்ளணுமா, இதுக்கு சொல்லுவாங்க கிரேடியன்ட். கிரேடியன்ட். சி என்று சொல்கிறது வெட்டு துண்டு. ஆல்ரைட், வெட்டு துண்டு. இப்போ இந்த ஒரு ஆள்கூறு இருக்குல்ல, ஏதாவது ஒரு ஆள்கூறு எடுங்க. ஏதாவது ஒரு ஆள்கூறு எடுத்தீங்கன்னா இதில் எக்ஸ் ஆள்கூறும் இருக்குது, வையும் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்காகவும் நீங்கள் ஏதாவது போடலாம், வைக்காகவும் ஏதாவது போடலாம். சிக்காக உங்களால் போட முடியுமா? போட முடியாது. எம்காக போட முடியுமா? போட முடியாது. எதனால் போட முடியாதுன்னா எம்மும் சியும் உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு, இந்த 2 விஷயத்தையும் வச்சு என்ன செய்யணுமெண்டா, நீங்கள் என்ன பண்ணணும், எம்மை கண்டுபிடிப்பீங்க. எம்மை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த 4 தெரியா கணியம் இருக்க ஒரு ஈக்குவேஷனில் 3 தெரியா கணியம் தெரியுமெண்டா, தெரியாத ஒன்றை கண்டுபிடிச்சி கொள்ளலாம் தானே, ஈஸி. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோமெண்டா, எம்மை காண்றது எப்படி, படித்திறனை காணுதல்னு ஹெட்டிங் போட்டுக்கொள்ளலாம். எப்படி படித்திறனை காணுதல். சார் இது முக்கியமாண்டா, ரொம்ப ரொம்ப முக்கியம், கட்டாயம், இது ரொம்ப ரொம்ப கட்டாயம். ஸோ படித்திறன் காணுதல் என்ன செய்கிறது, படித்திறன் காணுதல். ஸோ படித்திறனுக்கு நான் என்ன சொல்லிட்டேன், எம்மெண்டு போடுவோம். ரொம்ப ரேர் கேசஸ், அட்வான்ஸ் லெவலில் தான் நாங்கள் ஜீன் யூஸ் பண்ணுவோம், அதுவுமே எப்போவுமே இல்லை. ஸோ எம்மெண்டா படித்திறன்னு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு ஈக்குவேஷன் என்னெண்டா, y ஆல் கூறுகளின் வித்தியாசம், இதன் கீழ் x ஆல் கூறுகளின் வித்தியாசம். ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, படித்திறன் இஸ் ஈக்குவல் டு y ஆல் கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆல் கூறுகளின் வித்தியாசம். இப்போ உதாரணத்துக்கு வாங்க, 2 புள்ளி x1
y1 x2 y2 இந்த ஈக்குவேஷன் படி இந்த ஒரு நேர்கோட்டுண்ட படித்திரு இந்த சமன்பாடு எப்படி இருக்கும் y7 mx ப்ளஸ் இந்த வடிவத்தில் தானே அமைய போகுது. இது ஒரு ஜென்ரலான ஒரு வடிவமா. இதில் நீங்கள் வைக்காகவும் எக்ஸுக்காகவும் பெருமானத்தை போட்டு அந்த சிக்காகையும் போட்டு எம்காகையும் போட்டிங்கன்னா இந்த ஒரு ஈக்குவேஷன் ஃபுல்ஃபில் ஆகி இந்த நேர்கோட்டுக்கான ஈக்குவேஷன் வரும். ஸோ படித்திறன் சொல்கிறது எம் தானே. ஸோ இங்கே என்ன சொல்கிறது, படித்திறன் சொல்கிறது எம். ஸோ வையால் கூறுன்ற வித்தியாசம். ஸோ வையால் கூறில் இப்போ இது ஒரு வையால் கூறு, இது ஒரு வையால் கூறு தானே. ஒரு இப்படி ஆள் கூறு இருந்தால் இது எக்ஸ் ஆள் கூறு, இது வையால் கூறு, இது இன்னொரு எக்ஸ் ஆள் கூறு வையால் கூறு. ஸோ இந்த வையால் கூறுலேருந்து இந்த வையால் கூறு கழிக்கணும், இல்லாட்டி இதிலேருந்து இதை கழிக்கணும், எப்படியும் கழிச்சு கொள்ளலாம். பட் வையால் கூறுன்ற வித்தியாசம், வித்தியாசம்னு சொல்கிறது என்னது, கழிச்சு காண்ற ஒரு விடயம். ஸோ இப்போ நீங்கள் y2லேருந்து y1 கழிச்சிங்கன்னா y ஆள் கூறுன்ற வித்தியாசம் வந்துட்டு இப்போ அடுத்த எக்ஸ் ஆள் கூறுன்ற வித்தியாசத்தில் x1லேருந்து x2 கழிக்கிறது இல்லை. இங்கே வந்து y2லேருந்து தான் y1 கழிச்சிங்கன்னா x2லேருந்து தான் x1 கழிக்கணும். ஸோ இப்போ x2லேருந்து x1 கழிக்கிறீங்க, இப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் வரும், அது படித்திறனாக இருக்கும். இப்போ ஒரு சில பேர் மாறியும் செய்வாங்க. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டாக y1லேருந்து அப்புறம் y2 கழிப்பாங்க, அப்புறம் x1லேருந்து x2 கழிப்பாங்க. எப்படி கழிச்சாலும் ரெண்டுமே ஒரே சேம் ஆன்சர் தான். இந்த ரெண்டுமே என்னவாக இருக்கும், சேம் ஆன்சராக தான் இருக்க போகுது. ஸோ அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு ஒர்க் அவுட் ஒன்று தரேன்னா அந்த ஒர்க் அவுட் செஞ்சு பார்த்துட்டு இந்த கொஷனுக்கு போகணும். ஸோ ஸ்டில் நாங்கள் என்னத்தில் இருக்கும், ஃபைண்டிங் த கிரேடியன்ட், அதாவது படித்திறனை காணுதல்ன்ற அந்த ஒரு செக்ஷனில் தான் இருக்கிறோம். ஸோ சின்ன ஒரு கொஷன் நான் தரேன், இந்த கொஷனை செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க, செய்ய முடியாதவங்க நான் எப்படி செய்கிறேன்றதை பாருங்கள். ரைட். ஸோ இந்த கொஷனை தரேன், திரும்ப இது எழுதிக்கொள்ளுங்க. 1,2 2,4. ஸோ இந்த நேர்கோட்டுண்ட இந்த நேர்கோடு இருக்கு இல்லையா, அந்த நேர்கோடு ஏபின்னு வச்சுக்கொள்ளும். நேர்கோடு ஏபியின் படித்திறன் யாது, அதான் கொஷன். படித்திறன் யாது, படித்திறனை கண்டுகொள்ளுங்க பார்ப்போம். இது இந்த படித்திறன் இந்த நேர்கோட்டுண்ட பாஸ் பண்ணிவிட்டு செஞ்சு பார்க்கணுமா. இப்போ நான் செய்ய போகிறேன்னா செய்ய தெரியாதவங்க என்னோட பாருங்கள். படித்திறனுக்கு என்ன ஈக்குவேஷன், வையால் கூறின் கீழ் எக்ஸால் கூறு 2,4 இருக்குது. இதில் இது வையால் கூறு, இது வையால் கூறு, இது எக்ஸால் கூறு. 1,2 இருக்குது, இதில் இது வையால் கூறு, இது வையால் கூறு, இது எக்ஸால் கூறு. வையால் கூறு வித்தியாசம் தானே மேலே வரும். வையால் கூறு வித்தியாசம் என்ன, 2லேருந்து நாங்கள் 4 கழிக்கலாம், 4லேருந்து 2 கழிக்கலாம், நான் 4லேருந்து 2 கழிக்கிறேன். அதுக்கடுத்து எக்ஸால் கூறு வித்தியாசம், 2லேருந்து 1 கழிக்கிறீங்க, கழிச்சா 2ன் கீழ் 1 வரும். 2 1ஆல் பிரிச்சிங்கன்னா 2 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 2. ஸோ இது படித்திறனுக்கான பெருமானம் என்னது, 2. ஆல்ரைட். ஸோ இது சமன்பாடு எப்படி இருக்கும், y7 2x + c தெரிஞ்சதுண்டா c போட்டுக்கொள்ளலாம், c கண்டுபிடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இது சமன்பாடு இப்படி ஒரு வடிவத்தில் வரும். ஸோ படித்திறன் கண்டுபிடிச்சிருங்க, இப்படி தான் படித்திறன் காண்றது. படித்திறன் காண்றதுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களோட ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் இருக்கண்டா அதில் படித்திறன் காண சொல்லி கொஷன்ஸ் வந்துருக்கும். அது இந்த கொஷன்ஸை நீங்கள் உடனடியாக செஞ்சு பார்க்கணும். இது கிளியரண்டா அந்த 5 வருட பாஸ்வேர்ட் கொஷன்ஸையும் செஞ்சு பார்த்தீங்கன்னா படித்திறனில் மட்டும் செஞ்சு பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிரும். ஆல்ரைட். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இந்த நேர்கோடு இருக்கு இல்லையா, அந்த நேர்கோட்டில் இருக்கிற 2 புள்ளிகள் தான் என்னென்ன புள்ளிகள், ஒரு புள்ளி 0,2, இன்னொரு புள்ளி 1,5. ஸோ இதுண்ட சமன்பாடு கேட்டிருக்கிறான். ஸோ அந்த சமன்பாட்டில் எங்களுக்கு என்ன தெரியாது எங்களுக்கு, எம்மும் தெரியாது, சியும் தெரியாது. ஸோ எம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், வித்தியாசம் 5லேருந்து 2, 1லேருந்து 0, 3ன் கீழ் 1 3 தான், படித்திறன் 3. ஸோ இப்போ y7 mx + c இருக்குது தானே. ஸோ இதில் உங்களுக்கு m தெரியும் தானே, ஆல்ரெடி m வந்து கண்டுபிடிச்சிருங்க 3. ஸோ இந்த yக்கும் எக்ஸுக்கும் பதில் ஏதாவது ஒரு ஆள்கூறு எடுங்க. ஏதாவது ஒரு ஆள்கூறு எடுத்திங்கன்னா 1,5 இருக்கிறீங்கன்னா அதில் எக்ஸ் ஆள்கூறும் இருக்குது, yயும் இருக்குது. ஸோ இதை பிரதியிடுங்க கொண்டு போய் இதில். ஸோ yக்கு பதிலாக 5ம், எக்ஸுக்கு பதிலாக 1ஐயும், எம்முக்கு பதிலாக 3ஐயும் போட்டிங்கன்னா சி என்னன்றது வரும். ஸோ 5 3 தர 1 + c. ஸோ 5 = 3 = ஸோ ப்ளஸ் சி. ஸோ 5லேருந்து 3 கழிச்சிங்கன்னா சி வரும், c = 2. ஆகவே c = 2. ஸோ இந்த ஒரு நேர்கோட்டு சமன்பாடு என்ன வரும், y7 mx + c yம் எக்ஸும் போட தேவையில்லை நீங்கள். ஸோ y அப்படியே விட்டுக்கொள்ளுங்க, m வந்து என்ன வரும் 3x + c என்ன வரும் 2. ஸோ இதான் ஆன்சராக வரும். ஸோ இவ்வளோ ஸ்டெப் செஞ்சு பார்க்கணும். இது செய்கிறது ரொம்பவும் ஈஸி.
ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியலைண்டா திரும்ப ரீவைன் பண்ணி பாருங்கள், மெதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ என்னென்னா இப்போ நாங்கள் இந்த 2023 பேப்பரில் ஃபர்ஸ்ட் 10 கொஷின்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். ப்ரீவியஸ் பேப்பரில் ஃபர்ஸ்ட் கொஷின் டில் 4th கொஷின் வரைக்கும் பார்த்தோம். இந்த பேப்பரில் 5th கொஷன்லேருந்து 10th கொஷின் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இதுவே கொஞ்சம் ஓவர் ஆகிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி இந்த வீடியோவில் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பேஸ் உங்களுக்கு நல்ல அதாவது பேசிக் அடிமட்டம் அடிப்படை ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக விழும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நான் என்னத்தில் சந்திப்பேன்டா, அடுத்த வீடியோ நான் சொன்ன மாதிரி பங்குச்சந்தையின் பாடம் ஸ்டார்ட் பண்ணுறோம். பங்குச்சந்தையின் பாடத்தில் தியரி ப்ளஸ் பேப்பர், கடைசியாக வந்து எல்லா பாஸ்பேப்பர் கொஷனும் செய்வோம், அந்த மாடல் பேப்பர்ஸ் செய்வோம், அண்ட் முக்கியமான பேப்பர்ஸில் இருக்கிற கொஷின்ஸும் நாங்கள் செய்வோம். பங்குச்சந்தை முடிய உங்களுக்கு இந்த பேப்பரோட மிச்ச 15 கொஷின்ஸும் அப்லோட் ஆகும். அட் அ ஸ்ட்ரெச் ஆகும், இல்லாட்டி 2 பார்ட்டை உடச்சு ஆகும். ஸோ இட்ஸ் ஆல் அப் டு த டிசிஷன் வி மேக். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் இந்த ஒரு வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டு வரீங்கடா, குட் லக். பிகாஸ் நீங்கள் வந்து ரோட் டு ஏபாஸ் என்ற ஒரு இந்த சீரீஸை ரொம்ப சீரியஸ் எடுத்துருக்கிறீங்க. ஸோ நீங்களும் ஒரு ஏசித்தி பெறுறதுக்கு எங்களுடைய சார்பிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். கடினமாக இருங்க, ஹார்டாக ஒர்க் பண்ணுங்கள், அண்ட் தென் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருங்க. ரொம்ப ஹார்டுன்னு சொல்லிவிட்டு ஸ்மார்ட் ஒர்க் விட்டுறாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்டாக இருங்க, பர்சிஸ்டன்சி வச்சுக்கொள்ளுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடம் இது பண்ணா மாஸ்டர் குஹன்.